الخليج كله واحد دبي احسن كذي يسوون. السعودية كلها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா கோய் டிக்கெட் அடி வாங்கிட்டியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், குவைத்தி பாபா ஒருத்தர் என்னுடைய டிஷர்ட் அப்படி கிழிச்சு எனக்கு வந்து இந்த இடத்துல குத்தினார். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. சரியா, நான் அடி வாங்கினதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் தூக்கம் வந்து தூங்கி இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு. سلام حبيبي. حسن شلونك؟ سلام حبيبي. الحمد لله. மனிதனா இல்லை என்னடா நீங்கெல்லாம்? என்னதான் இவனுங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியலையே. இந்த அரபு நாட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு முன்னாடி ஒரு பிலிப்பீனி இருந்தாங்க நம்ம வீட்டில். சலூன் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஹோம் சர்வீஸ். அந்த நேரத்தில் நான் வந்து ஜஹரா சைடில், ஜஹரா சாதுல் அப்துல்லா சரி ஜாபர் அஹமட் சார் ஏதோ ஒரு ஏரியாவில் போய் வண்டியை நிறுத்திட்டு, எனக்கு உண்மைக்குமே உங்களுக்கே தெரியும் என்னுடைய வாழ்க்கை வண்டி தான். தூக்கம், சாப்பாடு, நியூஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே வண்டியில் தான். ஏன்னா எனக்கு என்னுடைய வேலையே வண்டியோடு தான். ரூமில் போனாலும் ரூமில் தூங்குற அளவுக்கு நேரம் இல்லை. இரவையில் சரியாக 12 மணிலேருந்து இரவு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விடிய காலை வரைக்கும் வேலை இருக்கும். மாமாவோட வெளியே போகிறோம், போயிட்டு திரும்பி வருவோம். அப்படி வந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அதை தாண்டி நைட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் போடக்கூடிய மெசேஜ்கள் இருக்குது. மெசேஜ்களை பார்க்கணும், அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த மெசேஜ்களுக்கு ரிப்ளை பண்ணி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 4லேருந்து 5 ஹவர் தேவைப்படுது. சாதாரணமாக ஒரு 300லேருந்து 400 மெசேஜ் இருக்கிற பட்சத்தில், அதே கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 மெசேஜ் இருந்துச்சுன்னா எப்படியுமே நான் எனக்கு இன்றைக்கி நான் காலையில் போட்டேன் இல்லையா செய்தி, நாட்டுக்கு போன 4 மாதத்தில் வரணும், இந்த மாதிரி சில புதிய குவைத் சட்டத்தை பற்றி மெசேஜ் அப்படியே நிறைஞ்சு தள்ளுது. இப்போவே வந்துடுச்சு 150-200 மெசேஜுக்கு மேலே. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் போகல, இன்னும் அதிகரிக்கும் மெசேஜ். இரவு 12 மணி ஆகல எப்படியுமே மெசேஜ் 500 தாண்டிடும். வரக்கூடிய மெசேஜை கேட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணணும். சரியா, அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி முடியும் போது ஒரு 4-5 மணி ஆகிரும். ஒரு கையில் நான் எப்படின்னா, ஒரு கையில் ஒரு ஃபோனில் மெசேஜுக்கு இந்த மெசேஜை பார்த்து அந்த மெசேஜை ப்ளே பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு, அடுத்த கையில் மற்ற ஃபோனில் நியூஸ் தேடிக்கிட்டு இருப்பேன். இந்த கையில் மெசேஜை ப்ளே பண்ணிவிட்டு நான் அதான் நிறைய பேர்ட்ட நான் சொல்கிறது, வாய்ஸ் போட்டு வைங்கன்னு. கால் பண்ணாதீங்க, டைப் பண்ணாதீங்க. எனக்கு வந்து டைரெக்டாக வாய்ஸ், உங்களோட பிரச்சனையே 10 நிமிஷம் இல்லை, அரை மணித்தாலும் சரி பேசி வாய்ஸ் அனுப்புங்கன்னு கேட்குறது. நான் என்ன செய்கிறது, ஒவ்வொரு வாய்ஸாக கேட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு, அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஃபோனில் அப்படியோ நியூஸ் தேடுறது. அதை தேடிட்டு அந்த நியூஸை இந்த பக்கம் நியூஸை ரீட்வீட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எடுக்கிறது, இந்த பக்கம் நியூஸை கேட்குறது, இந்த மெசேஜை கேட்டு அவங்களுடைய மெசேஜுக்கு அந்த இடத்துல ரிப்ளை பண்ணிவிட்டு நியூஸை எடுத்து அப்படி சேகரித்து எல்லாம் செஞ்சு 4, 5, 6 மணி ஆகிடும் இந்த ப்ரொசீஜர் முடிகிறதுக்கு.
அது முடிஞ்ச பிறகு சரியா, அது முடிஞ்ச பிறகு அதுக்கு பின்னாடி நியூஸ் வந்து எடிட் பண்ணணும், அது வந்து க்ரோப் பண்ணணும், வெட்டணும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அந்த இதுகளை வெட்டி எடுத்து க்ரோப் பண்ணி எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எடிட்டரில் கொண்டு போய் போட்டு தமிழ் மொழி சிங்கள மொழியில் வாய்ஸ் போட்டு அதை கன்வெர்ட் பண்ணி அதை எடிட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை மறுபடியும் யூடியூப்பில் போட்டு அதை அப்லோட் பண்ணி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த வரக்கூடிய முன்னாடி போடக்கூடிய அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி அதுக்கு டைப்பிங் எழுதி டைட்டில் எழுதி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யூடியூப்காரன் அதுக்கு அதை செக் பண்ணுவான். அதை செக் பண்ணிவிட்டு யூடியூப்பால் அப்ரூவல் தரணும், செக்கிங் பண்ணி ஓகே உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உகந்த வீடியோ தான், இல்லை இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது, இந்த வீடியோவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சில டைமில் வீடியோ வந்து தூக்கிடுவாங்க. இதோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க, இன்எலிஜிபிள் அப்படின்னு வீடியோ வந்து மொத்தமாகவே சேனலில் வந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா போடுற வீடியோக்கள் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த பச்சை கலரில் வரக்கூடிய அந்த டாலர் மஞ்சள் கலருக்கு மாறிடும். இதோ இந்த மாதிரி டாலர் வந்து மஞ்சள் கலரில் மாறிடும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ரெடி பண்ண ஏதோ கிடைக்கிறதே ஒரு ஒரு $1 $2 இந்த மாதிரி தான். நம்ம வீடியோக்கெல்லாம் அந்த அளவுக்கு டாலர் வரல. நான் உங்களுக்கு ஆதாரத்தோடய காட்டியிருக்கிறேன் என்னுடைய ரெவென்யூ ஹிஸ்ட்ரி. எனக்கு வாரது வந்து 40 சென்ட்ஸ் 30 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸ். ஏன் நான் என்னுடைய பர்சனல் வீடியோ குறைவு போடுறது, நான் வந்து அடுத்தவங்களுடைய நியூஸை தான் பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன், ஒவ்வொரு சேனல் வரக்கூடிய நியூஸ் எடுத்து. அதனால் ஓன் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் யூடியூப்பால் வந்து பேமெண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. நான் இந்த இவ்வளோ கதையை ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த வாகனத்தில் தூங்குறதுக்கான காரணம் ஏன்னா இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று அதே டிஷர்ட் இன்றைக்கி அதே டிஷர்ட். ஏன் நான் வந்து நைட்டு போயிட்டு வீட்டில் ரூமில் இருந்து வீடியோ ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடித்த பிறகு நைட்டில் ஏதாவது சில டைமில் சாப்பிடுவேன், இல்லைன்னா அப்படியோ சாப்பிட முடியாது. 12 மணி ஆகின பிறகு என்ன சாப்பாடு, நைட் சாப்பாடு சாப்பிட்றது அடுத்த நாளே விடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறதால சில டைமில் சாப்பிட மாட்டேன். இப்போ அப்படியே வந்து இந்த மெசேஜ் எல்லாம் செக் பண்ணுறேன் இல்லையா, உங்களுக்கு காலையில் சில நேரங்களில் லேட் ஆகிரும். ஏன்னா சில நேரங்களில் எனக்கு இதெல்லாம் செக் பண்ணி நியூஸ் எல்லாம் எடிட் பண்ணி முடியே 6-7 மணி ஆகிரும், 7-8 மணி ஆகிரும். அதுக்கு பிறகு வந்து கூப்பிட்டாங்கன்னா போயிடணும். அந்த மாதிரி தான் சில நேரங்கள் என்ன செய்வேன், எனக்கு கொஞ்சம் ஏர்லியாக எப்படியாவது ட்ரை பண்ணி 7 மணி ஆகிறதுக்கு இடையில் எப்படியாவது நியூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வாய்ஸும் கொடுத்து அப்லோடும் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த டைமில் சில நேரங்களில் 7:30 மணி இல்லை 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வந்துடும். அப்படி நியூஸ் 8 மணிக்கு நான் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதை மற்ற இதுகளுக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் முடித்ததோட அதுக்கு பிறகு அப்படியோ நான் போய் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவி எல்லாம் செஞ்சுட்டு ரெடி ஆகணும். பாபா ஒருவேளை அவங்க ஷெடியூல் பண்ணிட்டாங்கண்ணா, இத்தனை மணிக்கு நம்ம காலையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா, சில நேரங்களில் சொல்லலைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்படியே எல்லா நியூஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே விழுந்து தூங்கிடுவேன். எப்படியுமே 10 மணி ஆகிறதுக்கு இடையில் வந்து எழுப்பிடுவாங்க வீட்டில், ஹவுஸ்மேட் வந்து எழுப்பிடுவாங்க, பேப்பர் எடுக்கணும் மற்ற வேலைகளுக்கு போகணுன்றதால எழுப்பிடுவாங்க. அந்த 10 மணிக்குள்ளே எத்தனை மணிக்கு நியூஸ் போட்டு முடிக்கிறோனோ அந்த நியூஸ் போட்டு முடித்ததுலேருந்து அந்த 10 மணிக்குள்ளே தூங்குறது தான். அதாவது 2 ஹவர் தூக்கம் மேக்ஸிமம். 8 மணிக்கெல்லாம் நியூஸ் போட்டு முடிச்சிட்டோன்னா ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு 2 ஹவர் தூங்கலாம். சில நேரங்களில் காலையில் 7:30 மணி 8 மணி ஆகலே பாபா வெளியாகிடுவார். 7 மணிக்கெல்லாம் வெளியாகிடுவாங்க. 7 மணிக்கே டியூட்டி வந்துடும். இன்றைக்கி வந்த மாதிரி இன்றைக்கி நான் சரியாக வெளியாகி நான் எத்தனை மணி தெரியுமா உங்களுக்கு 7:30 மணிக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஆமாம், காலையில் 7:45 நான் வெளியாகிட்டேன். நான் பல்லு விளக்கெல்லாம் மூஞ்சி கழுவலை. 11:34 டைம், 11 மணி 34 டைம் நான் வீட்டுக்கு போய் தான் பல்லு விளக்கணும் மூஞ்சி கழுவணும். இடையில் நான் வந்து 2 இடத்துல கொண்டு போய் தவிர விட்ட டைமில் கொஞ்ச நேரம் வண்டியில் சாஞ்சேன். டிரைவர்களுடைய வாழ்க்கை இது தான் இந்த வெளிநாடுகளில். இப்போ நானும் வந்து இந்த நிலைமை தான், தூங்கினேன். கொஞ்சம் இடைக்கிட எங்கே நிறுத்துறேன்னு அங்கே நிறுத்திட்டு அப்படியே இந்த சீட்டு அப்படியே பனியும் இந்த சீட்டு அப்படியோ சாஞ்சிட்டு தலைக்கு என்ன செய்வேன்னா, மாமாவுடைய தலகாணி இருக்குது, மாமா முதுகுக்கு வைக்கிறதுக்காக ஒரு தலகாணி வச்சுருப்பாங்க. இந்த இருக்குது, இந்த தலகாணி இருக்குது. இந்த தலகாணியை வந்து அப்படியோ எடுத்து தலையில் வச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே தூங்கிடுவேன்.
தூங்கிட்டு அதுக்கப்புறமா பாபா கால் பண்ணாங்கன்னா இல்லை அவங்க கால் பண்ணாங்கன்னா உடனே பின்னுக்கு தூக்கி இந்த தலைவாணியை போட்டு சீட்டு இந்த மாதிரி நிமித்திட்டு அப்படியே உட்காருவேன். உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடுவேன். இதுதான் நிலைமை. கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் தூங்குறது. வண்டிக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க தானே எவ்வளோ வீடியோ போடுறேன். வண்டிக்குள்ளே உட்காந்து தான் வீடியோ போடுறேன். ஏன்னா டியூட்டி அதிகம். ரூமில் உட்காந்து அந்த செட்டப்பில் உட்காந்து போடுற அளவுக்கு கூட டைம் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை போடுறது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன ஒரு அநியாயத்தை செஞ்சானுங்கல்ல, எவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்லி வேலை இல்லை. உண்மையிலே மிகவும் வேதனையான ஒரு விடயம் தான் அது. அந்த டிரைவர் இந்த டிரைவிங் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதில் தூக்கத்தில் அருமை என்னன்றது. தூக்கத்தில் அருமை என்னன்றது இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் டிரைவிங் ஜாப் மட்டும் பண்ணுறவங்களையும் தாண்டி நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள். யூடியூப்பில் வீடியோவும் போட்டு கண்டென்ட்டும் போட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி வீட்டு வேலையும் பார்த்து அதான் بابا طارق معايا؟ بابا طارق ما يجي يمكن ودي بطون جامعة تدرس. هذا هناك نجف يعني يشتري لازم أرض ولا؟ لازم يشتري أرض طبعا. اي نفس الوقت يقدر يشتري ولا لازم قبل يشتري؟ نفس الوقت يقدر يشتري. اي اوكي. الأردن طلع تعمين رفعوا سيارة صار فوق هذا شؤون 100 دينار يقول أكل تأمين. إيه الحين اي السعودية صح نفس الشيء. السعودية يسوي شيء. الكويت الخليج كله واحد. قطر دبي أحسن كذي يسوون. السعودية كلها. يجي روبيان؟ إيه السعر ماله وايد زين. اي نروح. ايه بس هني زحمة مسكر بس ما ادري خلي لا الشرطة لا ما يروح نروح هني. هناك على الدوار. ايه إيه على الدوار إيه. சொல்லி வேலை இல்லை. ஏதோ எனக்கு இதை பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை பற்றி பேசினேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தீங்கன்னு தெரியலை. கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி.